ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று கொல்கத்தா ஈடன் கார்டனில் தான் நடந்துச்சு. கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டாக இருந்துச்சு. டாஸ் வின் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. பஞ்சாபில் ஜானி பேஸ்டோ பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துருந்தாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாக சமீராவை பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கியிருந்தாங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விடாமல் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா குயிக்காக கேகேஆர் 50 ரன்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க. 50 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் கேகேஆர் விக்கெட் விடாமல் 138 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. சுனில் நாராயண் 71 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. ராகுல் சகர் தான் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஜானி பெஸ்ட் அந்த கேட்சை பிடிச்சிருப்பாரு. 9 4 4 6 இந்த மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு நாராயண். அதுக்கப்புறம் பில் சால்ட் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா சாம் கரன் எடுத்திருப்பாரு. நல்ல யாக்கர் போட்டு அந்த விக்கெட் எடுத்திருப்பாரு. பில் சால்ட் இந்த மேட்ச்சில் 37 பால்ல 75 ரன் அடிச்சிருந்தாரு. 6-4 6-6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தார். வெங்கடேஷ் ஐயர் 39 ரன் அடிச்சிருந்தாரு. ரசல் 24 ரன்னும், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மேட்ச்சில் 28 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாங்க. ஃபைனலாக கேகேஆர் 20 ஓவரில் 261 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த இமாலய இலக்கை சேஸ் பண்ணுறதுக்காக பஞ்சாபோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரப் சிங்ரன் சிங் அண்ட் ஜானி பேஸ்டோ இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. பிரப் சிங்ரன் சிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா 20 பால்ல 54 ரன் அடிச்சிருந்தாரு. குயிக்காக பார்த்தீங்கன்னா 6 4 பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜானி பேஸ்டோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நிதானமாக தான் பார்த்தீங்கன்னா விளாண்டாரு. ஜானி பேஸ்டோ சிங்கிள் அடிக்க ட்ரை பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா பிரப் சிங்ரன் சிங் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிருப்பார். அந்த விக்கெட்டை பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் தான் ரன் அவுட் பண்ணியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 5 6 4 4 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெய்லி ரிசோ தான் வந்திருந்தார். அவர் 16 பாலில் 26 ரன் அடிச்சு அவுட் ஆகிருப்பார். அவர் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் தான் எடுத்திருப்பார். அந்த கேட்சை ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஷசாந்த் சிங் தான் உள்ளே வந்திருந்தார். ஜானி பேஸ்டோ ஒரு சைடு 50 ரன்ஸை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். கேகேஆர் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலை. இவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சீசனில் ஜானி பெஸ்டோ அந்த அளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த பிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரோட 100 பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருந்தார். அவர் இந்த மேட்ச்சில் 8-4 9 6 பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தார். சசாந்த் சிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. 2-4 8 6 பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அடிச்சிருந்தார். 28 பால்ல 68 ரன் அடிச்சிருந்தார். இந்த ரன் சேஸை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 18.4 ஓவரில் 262 ரன் அடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா நடந்ததே இல்லை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 259 ரன் தான் இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளாண்டப்ப அந்த சேஸை பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். சாம் கரன் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் பேஸ்பாலாக மாறி வருவது போல தெரிகிறது. வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. 2 பாயிண்ட் எதுவும் இல்லாமல் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.